குடாரவள்ளி நோன்பு என்றால் என்ன? குடாரவள்ளி நோன்பு இருப்பதனால் நமக்கு எப்படி திருமண பாக்கியம் கிடைக்கும்? அப்படிங்கிற தகவலை தான் நம்ம இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். குடாரவள்ளி நோன்பு என்றால் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு குடாரவள்ளி அதாவது ஆண்டாள். ஆண்டாள் வந்து இந்த பூலோகத்தில் மனிதராய் பிறந்து நம்மளை மாதிரி மனிதர்களாக பிறந்தவங்க தான் ஆண்டாள். இவரோட அப்பா தான் பெரியாழ்வார். ஆண்டாளுக்கு ஸ்ரீரங்கநாதனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பது தீராத காதலாகவே இருந்தது. ஆண்டாளின் தந்தையார் பெரியாழ்வார் நந்தவனத்தில் பூக்களை பறித்து கொண்டு வந்து ஆண்டாளிடம் கொடுப்பார். ஆண்டாள் அந்த பூக்களை மாலையாக தொடுத்து தான் அந்த மாலையை அணிந்து மாலையின் கலர் எப்படி இருக்கு, நன்றாக இருக்கிறதா என்று பார்த்துவிட்டு தான் ஸ்ரீரங்கநாதருக்கு அந்த மாலையை கொடுப்பார். அதனால் தான் ஆண்டாளுக்கு சூடி கொடுத்த சுடற்கொடி என்ற பெயரும் வந்தது. ஆண்டாள் தினமும் மாலையை தொடுத்து கொடுக்கும் பொழுது அந்த மாலையை தொடுக்கும் பொழுது எனக்கு ஸ்ரீரங்கநாதருடன் திருமணம் ஆக வேண்டும் அப்படின்னு ஒவ்வொரு தெய்வங்களிடமும் அவர் வேண்டுதல் வைத்து கொண்டிருந்தார். அப்படி வைத்து கொண்டிருக்கும் பொழுது அன்று மார்கழி 27ஆம் நாள் மார்கழி மாதத்தின் கடைசி நாளான 27ஆம் நாள் கள்ளழகர் மதுரையில் வீட்டிருக்கக்கூடிய கள்ளழகரிடம் எனக்கு ஸ்ரீரங்கநாதருடன் திருமணம் நடந்தால் நான் உங்களுக்கு 100 அக்கார வடிசல் 100 வெண்ணெய் கொடுக்கிறேன், நெய்வேத்தியமாக நான் உங்களுக்கு செய்கிறேன் என்று வேண்டுதல் வைத்ததின் காரணமாகவே ஆண்டாளுக்கும் ஸ்ரீரங்கநாதருக்கும் திருமணம் நடந்தது என்று கூறப்படுகிறது. இதனால் தான் இன்றமும் கள்ளழகர் கோயிலுக்கு 100 அக்கார வடிசல் 100 வெண்ணெயை நெய்வேத்தியமாக சாத்தி வழிபாடு செய்கின்றன. இதனால் தான் கூடாரவள்ளி நோன்பை எடுத்துக்கொண்டால் நமது திருமண தடைகளும் நீங்கி அடுத்த கூடாரவள்ளி நாட்களுக்குள் நமக்கு திருமணம் நடக்கும் என்பது ஐதீகம். கூடாரவள்ளி நோன்பு எப்படி எடுப்பது? இந்த வருடம் கூடாரவள்ளி நோன்பு சனிக்கிழமை வருவதால் பெருமாளுக்கு மிகவும் உகந்த நாள் என்பதனால் மிக மிக சிறப்பான நாளும் கூட. இந்த விரதம் இருப்பவர்கள் காலையிலேயே நீராடிவிட்டு பெருமாளுக்கு நீங்களாவே உங்கள் கையால் மாலையை கட்டி அந்த மாலையை பகவானுக்கு சாற்றினால் மட்டுமே இது முழுக்க முழுக்க பலனளிக்கும். ஆண்கள் எப்படி மாலையை தொடுப்பது அப்படின்னு கேட்டால், உங்களால் மாலை கட்ட முடியலனாலும் பரவாயில்ல, ஒரு 5-6 பூக்களை வச்சு நீங்கள் சுற்றி கட்டி வச்சிங்கன்னா கூட அதை நீங்கள் மாலையாக நினைச்சு பகவானிடம் எனக்கு அடுத்த கூடாரவள்ளி நோன்பிற்குள் திருமணம் நடக்க வேண்டும் என்று வழிபாடு செய்து அந்த மாலையை சாற்றுங்கள். அன்ற நாள் கூடாரவள்ளி திருப்பதிகத்தையும் நீங்கள் கண்டிப்பாக படிக்க வேண்டும். முடிந்தால் அன்று தினம் நீங்கள் அருகிலுள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று கூடாரவள்ளி தெய்வத்தை வழிபாடு செய்துவிட்டு வாருங்கள். முடிந்தால் துளசி மாலை வாங்கி கொடுத்து வழிபாடு செய்யுங்கள். இது உங்களுக்கு மிக மிக சிறந்த பலனை கொடுக்கும். ஆண்டாளின் கையில் இருக்கக்கூடிய கிளி எப்படி ஸ்ரீரங்க பகவானிடம் சென்று சிபாரிசு செய்து திருமணம் நடந்ததோ அதுபோல் நீங்கள் ஆண்டாளிடம் அதாவது கூடாரவள்ளியிடம் வேண்டுதல் வைக்கும் பொழுது அவர்கள் ஸ்ரீரங்க பகவானிடம் என் பக்தனுக்கு திருமணம் நடக்க வேண்டும் என்று சிபாரிசு செய்வார்கள். அதன் மூலம் உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் திருமணம் தடை நீங்கி திருமணம் நடக்கும், கைகூடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.